அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிஎஸ் பிரியா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தது. அதாவது ப்ரோ வந்துட்டு ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு அப்படின்னா, குட்டி போடும்போது 2 குட்டி போடுது. ஆனால் ஒரு குட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாகுது, ஒரு குட்டி வந்துட்டு பெருசாகுது. என்ன ரீசன் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ இது அதுக்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் அது ஏன் அந்த மாதிரி வந்துட்டு குட்டி போடுது, அதுக்கான காரணங்களை பார்க்க போகிறோம். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா உங்களோட சேனலுக்கு புது வீடியோ சேர்த்து மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான காரணங்கள் வந்துட்டு அதுக்கு இருக்குது. அது என்னென்ன காரணங்கள் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ், அதாவது உணவு தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன்ஸ் இன் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பிறப்பின் நிலை அது சொல்லுவோம். அடுத்தது மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்செட்டல் பிளட் ஃப்ளோ, அதாவது ரத்த ஓட்ட குறைபாடு மூலியமாகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்கும். நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஜெனட்டிக்கல் டிஃப்ரென்ஸ், ஜெனட்டிக்காகவே வந்துட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அடுத்து அஞ்சாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதர்ஸ் ஹெல்த், அதாவது ஒரு ப்ரெக்னன்சியாக இருக்கக்கூடிய அந்த கோட்டோட தாயாட்டோடைய ஹெல்த்தை பொறுத்து கூட இது வந்துட்டு மாறுபடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இப்போ இந்த 5 பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 5 பாயிண்ட் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கிறது மூலியமாக தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆடு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு குட்டி சின்னதாகவும் ஒரு குட்டி பெருசாகவும் வந்துட்டு போடுது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஆடு வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆடு வந்துட்டு இந்த மாதிரி குட்டி போடுது அப்படின்னா கீழே வந்துட்டு ரெட் கலர் ஆண்டை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்குவேன். அப்போ இது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு குட்டி சின்னதாகவும் ஒரு குட்டி பெருசாகவும் போடுறது வந்துட்டு பெரிய ஒரு குறைபாடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய குறைபாடே கிடையாது. இது எல்லாமே வந்துட்டு இயற்கையான ஒன்று தான், இது இயல்பான ஒன்று தான். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி போடுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பதட்டப்பட வேண்டாம், இது நார்மல் தான். ஓகேங்களா? இப்போது நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அதாவது உணவு தட்டுப்பாடு அப்படின்னு. இப்போது ஒரு சில ஆடுகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கருவுறுக்கும் போது வந்துட்டு போதுமான சத்து கிடைக்கல அப்படின்னா சில கருக்கள் போதுமான வளர்ச்சி பெறாமல் சிறிதாகவும் பிறக்க வாய்ப்பு உள்ளது. இது வந்துட்டு நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ். ஓகேங்களா? அதனால் கரெக்டான டைமில் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த தீவனங்களை வந்துட்டு கொடுக்கறது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த உணவு இந்த 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 குறைபாடுகளை வந்து நீங்கி வந்துடலாம். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டாக ஒன்று சொல்லியிருந்தேன், பொசிஷன் இன் வார்ம், அதாவது பிறப்பின் நிலைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரட்டை கருக்களை வந்துட்டு கருப்பையில் வந்துட்டு அது இருக்குது. ஓகேங்களா? ஒரு கருப்பையில் 2 கரு வந்துட்டு இருக்குது. அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வித்தியாசம் வந்துட்டு ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உணவு அதாவது அந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து சீக்கிரமாக போகிற மாதிரியான ஃபஸ்ட்டுலேயே ஒரு குட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு போயிட்டு மீதி இருக்கிறத வந்து தான் கீழே இருக்கிற குட்டிக்கு போகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய நிலை, அதாவது கருப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய கருக்களின் நிலைமையை பொறுத்து கூட வந்துட்டு இது வந்துட்டு மாறுபடும். அடுத்தது ரத்த ஓட்ட குறைபாடு மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில குட்டிகளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலும் சின்னதும் பெருசும் வந்துட்டு போடும். அடுத்தது ஜெனட்டிக்கல் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இயற்கை வித்தியாசங்கள். இயற்கையாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவை ஒன்று ஒரே அளவு வந்துட்டு வளர வேண்டும் அப்படின்லாம் கட்டாயமே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒன்று சின்னதாகவும் இருக்கலாம், ஒன்று பெருசாகவும் இருக்கலாம். அது வந்துட்டு பெரிய இஷ்யூவே கிடையாது. ஸோ அடுத்தது தாயினுடைய உடல்நிலை. நான் முதல்ல சொன்ன மாதிரி மதர்ஸ் ஹெல்த் முக்கியமான பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. அதாவது நம்ம எந்த டைமிங்கில், அதாவது தாயோடைய இப்போது ப்ரெக்னன்சி டைமில் நம்ம ஒரு தாயாட்டை வந்து எப்படி பராமரிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த அவுட்புட்டாக குட்டி போடக்கூடிய விஷயமே இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் மேலே சொன்ன அந்த 4 பாயிண்ட்டுமே இந்த 5வது பாயிண்டில் தான் வந்து அடங்கும். அப்போ நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சி டைமில் ஒரு தாயாட்டை நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு பராமரிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த அவுட்புட்டாக இருக்கக்கூடிய குட்டிகளுக்கு இந்த மாதிரி இஷ்யூலாம் வராமல் கரெக்டான அளவில் வந்துட்டு குட்டிகள் பிறக்கும். ஓகேனா? இது வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன காரணங்களாக வருது அப்படிங்கிறது ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதேமாரி இப்போ எதனால் இது வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சத்தான உணவு வந்துட்டு ஆடுகளுக்கு வந்துட்டு வழங்கணுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அதாவது கருக்காலத்தில் வந்துட்டு ஆடுகளுக்கு சிறந்த முறையில் சத்துள்ள புரத உணவு, அதேமாதிரி கனிமம், விட்டமின்கள், இந்த மினரல் மிக்சர் இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கொடுக்கணும். காய்கறி, பசும்புல், கொழுப்புத்தன்மை உள்ள கால்சியம் மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கொடுக்கறது மூலிமா ஆடுகளுக்கு வந்துட்டு சத்தான உணவு வந்துட்டு கிடைச்சிரும். அப்படி சத்தான உணவு கிடைக்கிறது மூலிமா வந்துட்டு நல்லா அவங்களுக்கு அந்த குட்டி வந்துட்டு பிறக்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அடுத்தது மருத்துவ பராமரிப்பு, அதாவது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நோய் மேலே மருத்துவ பராமரிப்பு. இப்போ அந்த கருவுற்ற ஆடுகளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது உடல்நிலையை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு ஆடு வந்துட்டு கருவிட்டுருச்சு, அதில் இப்போது 1 மாதத்துக்கு வந்து தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, ஆனால் ப்ரெக்னன்சியாக தான் இருக்குது. அந்த ப்ரெக்னன்சி டைமில் ஒரு 1 மந்த்துக்கு வந்துட்டு ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்துட்டு ஆடு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 1 மந்த்தில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோடைய வளர்ச்சி வந்துட்டு சுத்தமாக டோட்டலாக வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்கு தேவையான டைமில் அந்த உடனே வந்துட்டு ஆடு வந்துட்டு உடம்பு வந்துட்டு ஜுரம் வந்துருச்சோ இல்லை ஏதோ சீக்கு வந்துருச்சோ உடனே அது தென்னந்தே வந்துட்டு சரி பண்ணிடணும். இல்லைனா அதோட இம்பாக்ட் குட்டி வரைக்குமே போயிடும். அடுத்தது தேவையான டைமில் தேவையான தடுப்பூசிகளையும் விட்டமின்களையும் நீங்கள் கரெக்டாக வந்துட்டு செலுத்திடணும். அதுலேயே நீங்கள் டிலே பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான்
நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய ஆடுகளை டிலே பண்ணாலும் அதனுடைய உடல் எடை தான் குறையும். ஆனால் அந்த ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் ஆடுகளுக்கு வந்து டிலே பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருக்கிற குட்டிகளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆயுள் தன்மையும் உங்களுக்கு வந்துட்டு குறைஞ்சிரும். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வராது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது தயார் செய்யும் நிலை. அதாவது ஆடுகளை வந்துட்டு பச்சை மேய்ச்சல் வந்துட்டு போதுமான நேரம் வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் ஆடுகளை வெளியே மேய்ச்சலுக்கு கொண்டு போது அதிகமாக பச்சை மேய்ச்சல் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு மேயிற மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு தயார் செய்யணும். அதே மாதிரி தேவையான டைமில் தேவையான அளவுக்கு அதிகமாக வந்துட்டு தண்ணியை வந்துட்டு அதிகமாக குடிக்கணும். வாட்டர் கண்டென்ட் அப்படிங்கிறது ஆடுகளுக்கு அதிகமாகவே இருக்கணும். அடுத்தது பிறப்புக்கு முன் பரிசோதனை. இப்போ ஒரு ஆடு குட்டி போட போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு சில பரிசோதனைகள்லாம் வந்துட்டு பண்ணி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அல்ட்ராசவுண்ட் மூலிமா இப்போ நிறைய பெரிய லெவலில் நீங்கள் ஆடுகள் வளர்க்குறாங்க. பெரிய பெரிய பண்ணையில் அல்ட்ரா டெக்னிக் பண்ணைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆடு பிறக்கிறதுக்கு முன்னாடி அல்ட்ராசோனிக் மூலயமா எத்தனை ஆடு உள்ள குட்டி இருக்குது, எந்தெந்த குட்டி என்னென்ன குட்டின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிற அளவுக்கு வந்துட்டு பக்காவாக வந்துட்டு ப்ரீ பிளானிங் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடுகளுக்கு அந்த ஆடை பிறக்கிறதுக்காக வந்து தயார்படுத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு பிறப்புக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அடுத்தது ஒரு ஆடுகளின் ப்ரீடிங் செலெக்ஷன். இப்போ ஒரு ஆடு வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது ஒரு ஆடு இன்னொரு ஆடு ப்ரீட் பண்ணுறீங்க. அப்போது ஒரு ரொம்ப நெலிஞ்ச ஒரு ஆடை வந்துட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஜெனட்டிக் ப்ராப்ளத்தில் அதுக்குள்ளே இருக்கிற குட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நெலிஞ்சு போய் தான் உங்களுக்கு வந்துட்டு பிறக்கும். அப்போது ப்ரீடிங்க்கு நீங்கள் ஆடு சூஸ் பண்ணுற எந்த வகையான என்ன ஸ்ட்ராங்கான ஆடை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு அவுட்புட் அப்படிங்கிறது வரும். என்ன சொல்ல வர அப்படின்னா நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது ஒரு ஆடு நல்ல தரமான கிடாவை வந்துட்டு சூஸ் பண்ணி ஆடுகளை வந்துட்டு ப்ரீட் பண்ணுங்கள். அந்த தரமான கிடாவாக இருக்கக்கூடிய ஆடுகளை வந்துட்டு வேறு எதுவும் அதிகமாக வந்துட்டு ப்ரீடிங் பண்ணாமல் ஒரு குறைஞ்சபட்சம் பெட்டை ஆடுகளோட ப்ரீட் பண்ண ஆடுகளாக வந்துட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 ஆடு ப்ரீட் பண்ணுறது ஒரு கிடா ஆடு அப்படின்னா அந்த கிடா ஆடு தூக்கி வந்து நீங்கள் ப்ரீட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் ரொம்ப ஆடு குட்டி நெளிஞ்சு தான் வந்துட்டு பிறக்கும். ஓகேங்களா? ஒரு 10 ஆடு 20 ஆடு ஒரு 10 ஆடு 15 ஆடு பண்ணுற ப்ரீடை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணி அந்த கிடா ஆடை விட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப வலிமையான குட்டியை வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு பெற்றெடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறது மூலிமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் அந்த விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு தடை பண்ணலாம். ஓகே, இப்போது இது எல்லாமே ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். நாம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னு சொல்லிட்டு ஒரு சில மிஸ்டேக்கள் இருக்குது. இப்போ ஆடு வந்துட்டு தரைமுறையில் வளர்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது தரைகளில் வந்துட்டு மேடும் பள்ளமாக வந்துட்டு கட்டிடுவாங்க. அப்படி மேடும் பள்ளமாக கட்டிடும் போது ஒரு ஆடு வந்துட்டு அதிகமாக வந்துட்டு ஊட்டச்சத்து வந்துட்டு எந்த டைமில் ஒரு குட்டிகளுக்கு போகும் அப்படின்னா நைட்டில் தூங்கும் போது மட்டும்தான் வந்துட்டு போகும். அந்த தூங்குகிற டைமில் வந்துட்டு ஒரு ஆடு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேடும் பள்ளத்தில் வந்துட்டு படுத்துச்சு அப்படின்னா அப்படி ஒரு குட்டிக்கு அதிகமாக சத்து போகிறதும் ஒரு குட்டி கம்மியாக சத்து போகிறதும் வந்துட்டு அப்படி இருக்கு அந்த டைமில் அந்த செயல்பாடு நடக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆடுகளுடைய கட்டுத்தரையை வந்துட்டு எப்பயுமே சமமாக வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப மேடும் பள்ளமாக வந்துட்டு வச்சுக்காதீங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒரு ஆடுகளுக்கு போதுமான அளவு பசுந்தீவனத்தை ரொம்ப வந்துட்டு கொடுங்க. தண்ணியை வந்துட்டு அதிகமாக வைங்க. அதிகமாக வெயிலில் வந்துட்டு ஆடுகளை வந்துட்டு கட்டாதீங்க. இப்படி பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இரட்டை பிறப்பு அப்படிங்கிற அந்த ஒரு குட்டி பெருசாகவும் ஒரு குட்டி சின்னதாகவும் பிறக்கிறதுலேருந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு வெளியே வந்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு எப்படி தரமான உணவுகளை வந்துட்டு ஒரு ஆடுகளுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு தரமான ப்ராப்பரான கோட் ஃபார்மிங் டயட் பிளான் அது எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து பார்க்குறேன்.